ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று கியூப் ரூட் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் -512/1000. நேற்றே ஒரு கண்டிஷன் சொன்னேன். அதாவது டிஜிட் யூனிட்டில் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் 8ஆல் என்ன செய்யும், டிவிசிபிள் ஆகிற நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்றைக்கி 512 அப்படின்னு இருக்குது. இப்போ 8 8s 64. 64 into 8 512. அப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னால் -8 into -8 into -8 by 10 into 10 into 10. அப்போ இதோட கியூப் ரூட் என்ன, -8/10. ஆன்சர் என்ன, -8/10. இதுதான் கியூப் ரூட். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அதாவது இதில் ஒரே ஒரு கண்டிஷன், எதுக்கு நம்ம ஸ்பீடாக டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக. டிஜிட் யூனிட்டில் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது 8ஆல் என்ன செய்யும், மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். இதே 8 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 வர நம்பராக இருக்கும். இதுதான் அது கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 0.027. 7 அப்படிங்கிற டிஜிட் யூனிட்டில் 7 இருந்தால் அது 3ஆக இருக்கும். இதே 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும். இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. அப்போ 27 அப்படின்னாலே நமக்கு 3ன்னு தெரியும். 3 into 3 into 3 into 3 9, 9 into 3 27. ஆனால் அங்கே என்ன இருக்குது, 0.0227 அப்படின்னு இருக்குது. அப்போது நமக்கு என்ன தேவை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தேவை. ஸோ 0.3 0.3 0.3. ஸோ இதோட கியூப் ரூட் என்ன அப்படின்னு சொன்னால் 0.3 தான் நமக்கு கியூப் ரூட். புரிஞ்சிச்சா? அதாவது சில விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்பீடு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0.027ஓட கியூப் ரூட் என்ன அப்படின்னு சொன்னால் 0.3 தான் கியூப் ரூட். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.